மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 592ன்னு எடுத்தாங்க. நம்ம நேற்றே என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இங்கே வருங்க 9ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நம்ம கணக்கில் கரெக்டாக தான் வந்து நமக்கு மாற்றி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த நம்பரில் ஏ போர்டில், அதாவது பி போர்டில் 9ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக வரும்னு எதிர்பார்த்தோம். நான் தான் சொன்னேன் இல்லையா, எனக்கு நிறைய நம்பர் திரும்ப திரும்ப நம்ம 9ஆம் நம்பர் காட்டுது, திரும்ப 2ஆம் நம்பர் காட்டுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வித்தியாசமான நம்பர்கள்லாம் காட்டுது. கண்டிப்பாக மேட்ச் ஆகும், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி இன்றைக்கி ஆடினாங்க. ஒரு நல்ல வின்னிங் தான். ஏன்னா நமக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 30வது ட்ரா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதிலே ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா எப்படி ஆடுவாங்க, 5ஆம் நம்பர் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஏன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0 வைக்காமல் 5ஆம் நம்பர் வைக்காமல் விட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இங்கே 500 அப்படிங்கிற ட்ரா நம்பர் வரதுனால கண்டிப்பாக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு கட்டாயமாக இருந்திருக்கும். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெஸ்ட்டாக நம்பர் கிடைக்கிது என்னன்றதை பார்த்தோம். ஏன்னா நாளைக்கு வச்ச நம்பர் இன்றைக்கி வந்த நம்பர் இருக்கு இல்லையா, 592 இருக்கு இல்லையா, இந்த 592 ரிப்பீட் அடிக்கிறவாங்க பாருங்கள். அது மாதிரி தான் வரப்போகுது. அதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. என்ன நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அது போக வந்து நமக்கு நாளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31 இந்த மாதத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய கடைசி ட்ரா வந்து டிஎலுடைய 33வது ட்ரா போயிட்டுருக்கு. இந்த 33வது ட்ராவில் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 699 கொடுத்தாங்க. நாளைக்கு மேபி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் டபுள்ஸ் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. எப்படி பார்த்தாலுமே நமக்கு தான் சொன்னாங்க 2ஆம் நம்பருக்கான ஸ்ட்ராங்கான பவுண்ட் இருக்குதுங்க இந்த ட்ராவில். இந்த 2ஆம் நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு 5ஆம் நம்பர் தவிர மற்றது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு கிடைக்குது. உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக 4 நம்பர் மட்டும் கொடுக்குறேன். நேற்று நம்ம சொன்ன முடியாது 4 நம்பர் எனக்கு இந்த இதுக்குள்ளே தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு இதை தாண்டி வேறு எந்த நம்பர் வராது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ட்ரையல் நம்பரே வந்து நமக்கு 699 கொடுத்தாங்க. இந்த ஒரு ட்ரா தான் இருக்குது, கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அதில் இது 33வது ட்ரா போயிட்டுருக்கு. அது போக போன வாரம் தனலட்சுமி என்ன கொடுத்தாங்கன்னா 869 கொடுத்தாங்க. அதையும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். 869 அதுலேயும் ஒரு 9ஆம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு இல்லையா. இப்போ நம்ம அதையும் கணக்கில் தான் கொண்டு வந்திருக்கோம். அவங்க கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 592 சரியா. இப்போ நமக்கு இதுலேயும் வந்து என்ன கிடச்சிருக்கு, 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. மேபி நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎல்லும் நமக்கு அதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம 33வது ட்ரா சரிங்களா. இப்படி இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இந்த ட்ரா இன்னும் கூட மேட்ச் ஆகணும் அதிகமாக அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் அதாவது வருது அப்படிங்கிறதே பாருங்கள். நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து நமக்கு நிறைய நம்பர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய நம்பர்ஸ் வின்னிங் எடுத்திருக்கோம். இதில் வந்து நமக்கு இந்த அடுத்து நமக்கு 31 அடுத்து 12வது மாதம் வந்து 1வது மாதம் வந்து நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்த்தலாம். இன்றைக்கி வந்து நமக்கு முழுக்க வந்து இந்த 33வது ட்ரா டிஎலோடைய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா போன வாரம் டிஎல் கொடுத்த நம்பரே 869 தான் கொடுத்தாங்க. அந்த 869 பேச வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் வந்து நம்ம இன்றைக்கி காலையில் பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் தான் சி போர்டில் கொடுத்தோம். யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தால் பாருங்கள். இன்றைக்கி காலையில் கொடுத்தவரைக்கும் நம்ம சி போர்டில் வந்து 2ஆம் நம்பருக்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 2ஆம் நம்பர் தான் இன்றைக்கி நமக்கு மாஸ்டர் கீழே 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். பி போர்டில் 9ஆம் நம்பர் தான் வரும். அதையும் நம்ம தெளிவாக கொடுக்கணுமே. ஏன்னா நம்ம கொண்டு வந்திருக்க நம்பர் எப்போயுமே வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகாது, மிஸ்ஸே ஆகாது. அதனால தான் நம்ம என்ன சொன்ன பேட்டர்ன் மெத்தட் ஒரு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதாவது நமக்கு இன்றைக்கி ஆல் போர்டை கொடுக்கும்போது 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். அதே மாதிரி பி போர்டில் 9ஆம் நம்பர் வரப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு நம்பரும் ஒரு சில மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் சூப்பராக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன சொன்னால் 7 வரும், 7ஆம் நம்பர் இல்லைன்னா 2ஆம் நம்பர் வந்துடும். அந்த நமக்கு அதே மாதிரி 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். பி போர்டில் 9ஆம் நம்பர் வரும், வரக்கான அதிகமான வாய்ப்பு. பி போர்டில்னா என்ன சொன்னால் 839 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா. அதே மாதிரி பேட்டர்னும் உங்களுக்கு காமிச்சு இந்த மாதிரி பேட்டர்ன் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி தான் நாங்கள் 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். அது போக நம்ம நேற்று கொடுத்ததையும் நம்ம மாற்றி கொடுத்தோம்னா இல்லை, நேற்று கொடுத்ததையும் பி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வந்து 9ஆம் நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆச்சு, வேறு எதுவும் வரல சரிங்களா. அது கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்த ஒரு ட்ரா தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள் 31 ஒரு ட்ரா தான் இருக்குது. கொஞ்சம் லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு திரும்ப வந்து வச்ச நம்பருக்குள்ளே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது நம்ம தெளிவாக சொல்லிடுறேன். எனக்கு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகலாங்கிற மாதிரி எனக்கு காமிக்குது. பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் இருந்தால் கூட நமக்கு நாளைக்கு அருமையான வின்னிங் எடுத்து கொடுத்தாலும் அதில் வந்து நமக்கு நாளைக்கு 7ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. இன்னும் திரும்ப 7ஆம் நம்பர் வருமானா, எனக்கு அப்படி தான் 5க்கு 7 தான் திரும்ப வருது. யாருக்காச்சும் 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வருதுன்னு பாருங்கள். 2, 5, 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர்னாக இருக்குது. அதையும் நம்ம கணக்கில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க சரிங்களா. 2 அதே மாதிரி 2, 5, 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 2, 5, 9 அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப பெஸ்ட்டு தான். ஏன்னா மேலே அந்த மாதிரி நம்பர் இருக்குது பாருங்கள்.
பாருங்க மேலே வந்து 7 5 9ன்னு இருக்கா, 9 கீழே 5ன்னு இருக்குது, மேலே பாருங்கள் 7, அதே மெத்தடு மேலே பாருங்கள் 5 2 9 அப்படிங்கிறது அதே கணக்கில் இங்கேயும் பாருங்கள் 5 2 9 5 2 5 9. அப்போ 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு திரும்ப ஏ போர்டில் கூட கிடைக்கலாம். ஏன்னா ஏ போர்டில் நம்ம அப்படி ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வச்ச நம்பர் தான் திரும்ப வரும், வேறு எதுவும் மாறி வராது. அதனால தான் நம்ம நேற்றே சொன்னோம் வச்ச நம்பரே திரும்ப ரிட்டர்ன் அடிப்பாங்கன்னு. அதே மாதிரி 7 9 அப்படிங்கிற 2 நம்பருக்கான சான்ஸ் நாளைக்கு ஏ போர்டிலே கிடைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் மேட்ச் ஆக எடுத்துங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு கட்டாயம் இது மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதில் பி போர்டில் 6ஆம் நம்பர் வந்து அசால்ட்டாக உட்காந்துரும், நீங்கள் உட்காந்து எடுத்துக்கோங்க. 6ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உட்கார போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு 6ஆம் நம்பர் மேலே தான் அதிகமான டவுட். ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 9 9 6, அதாவது பாயிண்ட் 3 9 6 அப்படிங்கிற அந்த பாயிண்ட் நம்பர் கூட உட்காரக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் 3 9 6 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்குது, அதிகமான வாய்ப்பு இருக்குது. எனக்கும் ஒரு சில பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் காமிக்குது. 6 3 9 அப்படிங்கிற நம்பர், அது போக 6 3 5ங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும். அது பேட்டர்னில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் 9 3 3 9 5ன்னு மேட்ச் ஆகிருக்கு, அது மாதிரி மேட்ச் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு வந்து அந்த இடத்துல 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. பட் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுங்க, இல்லைன்னா விட்டுடலாம். அப்படி அது நான் என்ன எதிர்பார்க்கலாம், எனக்கு ரொம்ப சிம்பிளுங்க. நாளைக்கு வந்து ஒரு 4 நம்பர் தான், அதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடும், வேறு எதுவும் போக வேண்டாம், நம்ம போட்டு வரணும்னு இழுக்க வேண்டாம், டக்குன்னு எடுத்துடலாம். சரியா? இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பருக்கான சோர்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு நாளைக்கு 31 பெரிய நமக்கு அந்தளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா எப்படி வேணும்னு ஆடலாம், ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது தான் கணக்கு வருது. இருக்கான்னு பாருங்கள். மெயினாக வந்து 7 9 அடுத்து 6 2, அதாவது 6 8ங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளைக்கு மேபி நாளைக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் ஆமாம், எனக்கு திரும்ப 2ஆம் நம்பர் கூட வரக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் காமிக்கிது 2ஆம் நம்பருக்கான சான்சஸ் திரும்ப கிடைக்கலாம் அப்படின்னு. நம்ம இன்றைக்கி காலையில் அதான் சொன்னோம், 2ஆம் நம்பர் வந்து சி போல் 5க்கு 2ன்னு மேட்ச் ஆகணும். அது இங்கே என்ன 7 5 2ன்னு வரணும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்தா. அதே மாதிரி 7 5 2 தான் இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகிருந்தது. அருமையான ஒரு வின்னிங்கு, அருமையான ஒரு மெத்தட். அதே மெத்தடை பயன்படுத்தி, ஏன்னா 5ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லலாம், 2க்கு 5ங்கிறது என்றைக்குமே கொஞ்சம் எவர்கிரீன் நம்பர், அதில் மாற்றமே இல்லை. பட் அது மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சரி, அப்போ நாளைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு 7 அல்லது 9. ஏன் 2 ரன் கொடுக்கணும், இன்றைக்கி கிடைக்கப்படுது ரொம்ப சின்ன நம்பர். 5ஆம் நம்பர் வச்சுக்கோங்க, 5க்கு 7 5க்கு 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். பட் 9ஆம் நம்பர் நாளைக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது. பட் ஏன்னா தொடர்ந்து 3 டைம் கிடைக்குமா அப்படின்னு தெரியல, நான் இன்றைக்கி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் உங்களுக்கு 9ஆம் நம்பர் வருதுன்னா தாராளமாக எடுத்துங்க, எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரி, அடுத்து நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் தான் 9க்கு 6ங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி 9க்கு 8ங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நாளைக்கு ஆடணும், ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் கிடைக்குது. யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நாளையை பொறுத்த வரைக்கும் 2 நம்பருக்குமான சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரெண்டுமே ஒரே பவராக இருக்க போது அப்படி கூட வரக்கான வாய்ப்பு இருக்கும். எனக்கு இப்படி தான் காமிக்குது. பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு சி போர்டில் பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் சி போர்டில் எனக்கு கிளியர் கட்டாக தெரிகிறது வந்து 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் தான் எனக்கு கிளியர் கட்டாக தெரியுது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல 3ஆம் நம்பர் தான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் நினைக்கிறேன்னா 5 2 3 அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. பட் எனக்கு பேட்டர்ன் மெத்தட் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் 5 3 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக, 5 2 3 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. பட் அந்த மாதிரி எதுவும் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 4 2 3 அப்படி மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி 5 2 3 அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், இது நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ கொடுக்க டைம் இல்லை. சரியா? அதே மாதிரி நமக்கு இதில் மேட்ச் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு சி போர்டு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. அதில் 4ஆம் நம்பர் 2 நம்பரையும் நாளைக்கு அசால்ட்டு டக்குன்னு உட்காந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது. இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎல்லுடைய நமக்கு 33வது ட்ரா 31வது ட்ரா போயிட்டுருக்கு. சரிங்களா? 33வது ட்ரா 31வது ட்ரா போயிட்டுருக்கு. சரிங்களா? 31 நாள் ஆயிடுச்சு. 31வது டேட் உங்களுக்கு கடைசி இந்த மாதத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய கடைசி டேட். அதில் தான் நமக்கு 7 9 அப்படிங்கிற 2 நம்பரும், அதே மாதிரி 6 8ங்கிற 2 நம்பரும், 3 4ங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து ஆல் போர்டில் ரொம்ப சிம்பிளாக நான் என்ன கொடுக்குறேன்னா ரொம்ப எதையும் அதிகமாக ஒன்றும் ப்ளே பண்ணாமல் 2ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. சரியா? 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே கிடைக்கலாம் அப்படின்னா எனக்கு திரும்ப வந்து 9க்கு 2ன்னு கிடைக்கலாம், இல்லைன்னா 5க்கு 2ன்னு கிடைக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது மாதிரி ஏதாவது வந்துடுது அப்படிங்கிறதே பாருங்கள். 5க்கு 2 விட 9க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படின்னா 392 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். 392 ஏற்கனவே இருக்குது, அதை கனெக்ட் பண்ணி தான் 392க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும். அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, அப்போ நமக்கு நாளைக்கு ரொம்ப சிம்பிளுங்க. 6ஆம் நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் ப்ளே பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. உங்கள் கணக்கில் 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். நம்ம இந்த கொடுக்குறது ஆல் போல்லே ரொம்ப மேட்ச் ஆகிரும், டக்குன்னு மேட்ச் ஆகிடும். அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு அதிகமாக இருக்குது.
உங்கள் கணக்கில் 8ஆம் நம்பர் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு இந்த நம்பரை தாண்டி வேறு எந்த நம்பரும் மைண்ட்லேயே மனசில் இல்லை. ஏன்னா நம்ம எடுக்கும்போது தெரிஞ்சிச்சு ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அது மாதிரி ஏதாவது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு அது மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கு. பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம 2 நம்பருமே சேர்த்த மாதிரி கொடுக்குறேன், 3ஆம் நம்பரும் சேர்ந்த மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு 8 3ங்கிற 2 நம்பருமே சேர்ந்து வரும். 3 8ன்னு கூட மேட்ச் ஆகலாம். அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் கிடைக்குது. அதனால தான் நான் 3 8ங்கிற 2 நம்பரையும் சேர்ந்த மாதிரி கொடுக்குறேன். யாருக்காச்சும் இந்த மாதிரி 3 8 அப்படிங்கிற 2 நம்பர் சேர்ந்த மாதிரி வருது அப்படின்னு எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 38 83 இந்த மாதிரி நம்பர்கள் நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். 6ஆம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டு ப்ளஸ் 4ஆம் நம்பர் எனக்கு இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. சரிங்களா? இதுக்குள்ளே தான் நமக்கு நாளைக்கு வரணும். இதில் நாளைக்கு இதை மீறி வந்தால் எனக்கு இந்த 7ஆம் நம்பராக இருக்கணும், 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பரே கொடுத்துடலாமே. இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆனால் எடுத்துங்க. நாளைக்கு இன்னுமே ஃபேவரபுளாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேங்க. நீங்கள் அதெல்லாம் ரொம்ப போட்டு வளர்த்திக்க வேணாம். 6 சரிங்களா, 8 3 4 இதுக்குள்ளேயே கொஞ்சம் மேட்ச் ஆகி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காகி வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னா நமக்கு டிஎல் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங். இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் எடுக்கணும் அப்படிங்கிற கணக்கில் தான் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரணும். 68 34ங்கிற நம்பருக்குள்ளே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சரிங்க, நல்லபடியாக எடுத்துருக்கோம். கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.